எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாத இயேசுவை துதியுங்கள். தம்போரோடோ வீணையோடோ கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் ஆமென் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி Yes Lord. பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். ரெஹோபோத் சபை விசுவாசிகளே எல்லாரும் ஆண்டவரை துதியுங்கள். செலுத்திய துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். எல்லாருமாக ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். ஏகமாய் நாம் ஒரு மனதோடு அவனிடத்தில் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் ஆமென் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே.
உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். பாடலாமா? உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே பாடிடுவே
என்று நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் ஆமென். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் சொல்லுங்க. வார்த்தையில் உண்மையுள்ள ஆண்டவர் நல்லவர் வல்லவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் உண்மையுள்ளவர் நன்றியா துதிப்பாடு நாவாலே என்று பாடு. நன்றியா துதிப்பாடு நாவாலே என்று பாடு. நல்ல கரங்களை கட்டி வாய்களை திறந்து இயேசுவே நீர் எனக்காக செய்த நன்மைகளுக்காக நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி துதி பலிகளை செலுத்தி இந்த காலை வேளையில ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். கண்களை மூடி நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவன் சிங்க கெபிகளை தாண்டி வருவான். விசுவாசிக்கிறவன் வெற்றிகளை பெறுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி 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 அப்பா. விடுதலை எங்கே ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை. சொல்லுங்க விடுதலை. என் குடும்பத்துல விடுதலை, என்னுடைய வேலை ஸ்தலத்துல விடுதலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை, குடும்பத்துல சமாதானம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் நல்ல நல்ல வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களை தொடுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை மரணத்தை ஜெயித்த வல்லமை, சாபத்தை முறித்த வல்லமை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுத்த வல்லமை அந்த சிலுவையில் இருந்து நமக்கு வருகிறது. ஓ ரபா லபா ஹபா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. சிந்தையில விடுதலை, ஆவியில விடுதலை, ஆத்துமாவில விடுதலை, சரீரத்தில விடுதலை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னும் ஜெபிக்கலாமே. நல்ல வாயை திறந்து ஜெபிக்கலாமே. மௌனமா இருந்தா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. புது வருஷத்துல ஒரு புதிய விடுதலையோடு கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. பாடுவோம் எல்லாரும் வாயை திறந்து. காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. பின்னால இருக்கவங்களும் நடுவுல இருக்கவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. நல்ல வாய்களை திறந்து
கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவோ கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம் பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம் பலமுடன் சேவை செய்ய பாடுங்க சேவை செய்ய தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா வாயை திறந்து கரங்களை உயர்த்தி உங்களுடைய முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஹல்லேலூயா 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 நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு நல்லவரே வல்லவரே பின்னால இருக்கவங்களாம் ஆமென் ஹல்லேலூயா 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 நல்ல வாய்களை திறந்து நல்ல நீங்களே ஆண்டவரை துதிங்க பார்ப்போம் நீங்களே ஆண்டவர் ஆராதிங்க பார்ப்போம் ஹல்லேலூயா 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 பெரியவரே பரிசுத்தரே உன்னதமானவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே எங்களுக்காக கல்லறைக்குள் போனவரே எங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரே உமக்கு மகிமை உமக்கு மகிமை எங்களை வெற்றி சிறக்க பண்ணினவரே உமக்கு மகிமை எங்களை தாழ்விலிருந்து உயர்த்தினீரே உமக்கு நன்றி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி எத்தனை நல்லவராய் இருக்கிறீரப்பா எல்லாரும் சொல்லுவோமா வாய்களை திறந்து கடந்த வாரம் முழுவதும் காத்த தேவன் எத்தனை நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற தேவன் எவ்வளவு நல்லவராய் இருந்து நம்மளை வழி நடத்துகிறாரே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்ல தகப்பனாய் இருந்து எங்களை வழி
வழி நடத்தி வருகிறீரப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சகோதரர்கள் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இன்னும் சத்தத்தை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் ஆண்டவருக்கு நேரா கரங்களை உயர்த்தி இந்த இடத்துல ஆண்டவரை உயர்த்தி பாட வந்திருக்கிறோம். மனுஷனை அல்ல, ஆண்டவரை உயர்த்துவோமானால் உண்மையா சொல்றேன், முழு இருதயத்தோடு ஆண்டவர் கொடுத்த கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி பாட முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நல்லவரே வல்லவரே ஆராதனை. எத்தனை நல்லவர் அப்பா நீ, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியினையா. எல்லாரும் சொல்லுவோமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியினையா. தமேசின் சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ஆஹா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. மறுபடியும் சொல்லுவோம். சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. நல்லவரே. உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் இரு கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபிங்க பாப்பா. எல்லாரும் வாய்களை தரும். உமக்கு நன்றி அப்பா, நீ நல்லவரப்பா. வேற எதையும் சொல்லாதீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா. எங்களுக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்துருக்கீங்கன்னா ஆண்டவரே நீங்க எங்களை நேசிக்கிறதுனால தான் அப்பா. இன்றைக்கும் எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை வழி நடத்துறீங்கன்னா நீங்க எங்களை நேசிக்கிறதுனால தான் அப்பா. நீங்க எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறதுனால தான் அப்பா. நீங்க எங்கள் பிள்ளைகளாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தான் ஆண்டவரே இன்றைக்கும் இந்த உலகத்தில் எங்களால் ஜீவிக்க முடியுதப்பா. நீங்க நல்லவரப்பா, நீங்க நல்லவரப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நீங்க எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எத்தனை ஆண்டவரே கடினமான பாதையில நாங்கள் கடந்து வந்தாலும் வியாதி விக்கனத்தின் நேரத்திலும் அப்பா நீங்க எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீங்க அப்பா. நீங்க எங்களுக்கு நன்மை செய்தவர்களாகவே இருந்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இன்னும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை வழி நடத்தின தேவன் இனியும் எங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறீரப்பா. இந்த ஆராதனை முழுவதும் எங்களோட நீங்க கூட இருந்ததுக்காக நன்றி அப்பா.
நல்ல பாடல்களை பாட எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே. அர்த்தமுள்ள பாடல்களை பாடுவதற்கு நீர் கிருபை கொடுத்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த கர்த்தாவே ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, இரண்டாம் ஆராதனையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, உலகம் எங்கும் நடக்கிற ஓய்வு நாள் ஆண்டவரே ஏசப்பா ஆராதனைகள் ஒவ்வொரு திருச்சபைகளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுகவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் சுகப்படுத்துவீராகப்பா. வியாபாரம் தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள் மேல உடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவைகள் 1000 உண்டப்பா. எல்லாவற்றையும் நீ சந்தித்து வழி நடத்துங்க. விசேஷமா இந்த வாரத்துல நடைபெற போகிற அனைத்து ஜெபங்களையும் அப்பா, அனைத்து கூட்டங்களையும் பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பீராகப்பா. உற்சாகத்தின் ஆவியை ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் வரைக்கும் நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா ஆராதனையிலும் பங்கு பெறுகிற கிருபை எங்களுக்கு நீங்க தருவீராகப்பா. சத்ருவானவன் எந்த விதத்திலையும் கொலைத்து போடாதபடிக்கு எங்களை இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. மீதியான காரியங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். 70ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸை இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து மாம்சத்தில் ஊழியம் செய்யாதபடி ஆவியில் நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் கூட நாங்கள் உமக்குள்ளாக பலப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த வசனம் என்னது? அடிப்படையான வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் முக்கியமான ஒரு காரியத்தை, அந்த 4 காரியங்களும் முக்கியம்தான், அதில் முக்கியப்படுத்தி ஜெபம் பண்ணுதலிலும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு ஒரு ஜெப வீரன். ஆண்டவராக இயேசு என்னது? ஒரு ஜெப வீரன். ஆனால் நம்ம இன்னும் அந்த லெவலுக்கெலாம் வரலை. அதனால தான் நம்ம அந்த லெவலில் நம்ம வாழ்க்கையில் ஜெபத்திலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடந்த வாரத்தில் உங்களுக்கெல்லாம் ஷீட்லாம் கொடுத்தேன்ல, கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தேன்? எதுக்காக கொடுத்தேன்? ஆனால் நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்ல முடியும், அதுக்கு நிறைய எதிரி, அது ஜெபிக்காதபடிக்கு நிறைய எதிரி உங்களுக்கு தெரியாமலே கிரியை செய்கிறான்றது உங்களுக்கு தெரியுமா? அதை ஜெபிக்க விடாதபடிக்கு, அந்த பேப்பரை பைபிள்லேருந்து வெளியே எடுக்க விடாதபடிக்கு, முட்டி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஜெபிக்க விடாதபடிக்கு உங்களுக்கு பின்னால் ஒரு எதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த எதிரியை நம்ம மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி நான் உண்மையாக இந்த ஷீட்டெல்லாம் கொடுத்து 200 காப்பி பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன். நான் ஜெபம் பண்ணியிருந்தேன், ஏசப்பா இதை எத்தனை பேர் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியலையே ஆண்டவரே.
ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளே என்ன பண்ணுங்க, அந்த ஜெப ஆவியை என்ன பண்ணுங்க, ஊற்றுங்க. பாருங்க, பாட்டு பாடுவது எளிது, இசை வாசிப்பது எளிது, பிரசங்கம் கூட பண்ணுறது எளிது. ஆனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது கடினமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அர்ப்பணிக்காதவர்களால் ஜெபிக்க முடியாது. அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவு இல்லாதவர்களால் ஜெபிக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் யார், அவர் எப்பேற்பட்ட தேவன், அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியும் என்பதை உணராத மக்கள் தங்களுடைய சுயபலத்தை நம்பி, தன்னுடைய பணத்தை நம்பி, தம்முடைய திறமைகளை நம்பி. பாருங்க, சிலர்லாம் கேட்டால் அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், ரொம்ப 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 பிஸி மாதிரி காட்டிக்கொள்ளுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆதி திருச்சபையில் ஜெபம் பண்ணுதலிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஸோ நல்லா நமக்கு தெரியணும், நம்மளை ஜெபிக்க விடாதபடிக்கு இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியும். ஆண்டவராக இயேசுவே ஜெபித்தார், பின்ன நம்ம எவ்வளோ ஜெபிக்கணும். அவர் அதிகாலையில் ஜெபித்தார், இருட்டோடு ஜெபித்தார், வனாந்திரத்தில் போய் ஜெபித்தார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், இன்னுமாக ஜெபியுங்கள் என்று சொன்னார். அப்படியெல்லாம் நம்ம அறிந்த பின்பும் நம்மளால் ஜெபிக்க நமக்கு என்ன தேவை என்றால் ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராக இயேசுவும் அவருடைய ஜெபமும் அவர் கற்றுக் கொடுத்ததையெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெபத்தின் எதிரிகள். ஜெபத்தின் எதிரிகள், ஜெபத்தின் தடைகள்னு இருக்கு, எதிரிகள் இருக்கு. தடைகள்னா நம்ம பண்ற ஜெபத்திற்கு நமக்குள்ள இருக்கிற தடைகள், மன்னிக்காம நம்ம ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ஜெபிக்கும் போது விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பது, இதெல்லாம் ஜெபத்தில் உண்டான தடைகள். ஆனால் ஜெபமே பண்ண விடாம சில எதிரிகள் இருக்கிறது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசேஷமாக ஜெபத்துக்கு வராதவங்க தான் இதை நல்லா கவனிக்கணும். ஜெபத்துக்கு வராதவங்க இந்த எதிரிகளை நீங்கள் கண்டுபிடி. இதை நான் பாருங்க, நான் அதிகமாக இந்த ஆவிக்குரிய புத்தகங்களெல்லாம் வாங்கி படிப்பது உண்டு. இதில் உள்ள குறிப்புகளை எடுத்து வசனங்களை ஆதாரமாக வைத்து பார்ப்பது உண்டு. இது நம்ம பாஸ்டர் எல் ஜோசப் அவர்கள் 150க்கு மேலே ஜெப புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அநேக ஜெப கருத்தரங்குகளை நடத்துகிறார், மக்களை ஊக்கப்படுத்துகிறார். ஜெபம் பண்ணுவதற்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிறது எப்படி, 12 மணி நேரம் ஜெபிப்பது எப்படி, ஒரு நாள் ஜெபிப்பது எப்படி, 3 நாட்கள் ஜெபிப்பது எப்படி, அதிகாலையில் ஜெபிப்பது எப்படி என்று சொல்லி நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் ஜெபத்தின் எதிரிகள் என்று சொல்லி நம்மளை ஜெபிக்க விடாது இந்த எதிரிகளுக்கு நீங்கள் என்ன ஆகிடக்கூடாது, நீங்களும் நானும் என்ன ஆகிடக்கூடாது, பலி ஆகிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் பலி ஆகிட்டு சபை சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, ஆண்டவர் என்ன செய்தார் எனக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொல்கிற ஆண்டவர் மேலே பழியை போட்டுருவாங்க. ஆண்டவர் என்னங்க அவரை தேடி என்னங்க கிடைச்சது எனக்கு. பாருங்க, ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்தால் பிசாசு அதற்கு எதிர்மறையான ஒரு திட்டத்தை வைப்பான். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஒரு மகிமையான திட்டம், மேன்மையான திட்டம். ஆண்டவர் என்னோடு நீ உறவாடணும்ப்பா, நான் உன்னை படைச்சதே எதுக்காகனா நானும் நீயும் என்ன பண்ணோம், ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் ஆதாமை படைத்தார். ஆண்டவர் ஆதாமை படைத்ததை போல தான் உங்களையும் என்னையும் படைச்சிருக்கிறார். ஆண்டவருடைய பிரதான நோக்கமே தேவனும் மனிதனும் என்ன பண்ணணும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை பிசாசு விரும்பானா? நிச்சயமாக விரும்ப மாட்டான். அந்த ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உண்டான ஐக்கியத்தை பிரிச்சிட்டோன்னா அவனுக்கு நம்மளை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம், அவன் என்ன வேணால் நம்மளை செய்யலாம் என்பது அவனுக்கு தெரியும். இவன் ஒரு மனிதன் ஆண்டவரோடு நெருங்கி இருந்தால் பிசாசால் அவன் என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஆண்டவரோடைய நெருங்க விட மாட்டான். அதுக்கு தான் என்ன பண்ணுவான், பலவிதமான காரியங்களை செய்து நம்மை திசை திருப்புவான். பிசாசுக்கு ஆண்டவரை பற்றி நம்மளை விட நல்லாவே தெரியும். அவனுக்கு தெரியும், ஆண்டவரும் ஒரு மனிதன் ஐக்கியமாக ஆயிட்டாங்கன்னா ஆண்டவர் அவனை அதிகமாக ஆசீர்வதித்து விடுவார். அவனை இந்த இம்மையிலும் மறுமையிலும் அவனை யாராலையும் தொட முடியாதுன்னு தெரியும். அதனால தான் ஆண்டவரோட என்ன பண்ண விட மாட்டேன், நடுவில் ஏதாவது ஒன்றத்தை குறுக்க கொண்டு வந்து
தேவனோடு உண்டான உறவை அவன் கட் பண்ண முயற்சி பண்ணுவான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு ஒரு வாசிங்க, இதை பார்த்து வாசிங்க சிஸ்டர். ஆண்டவராகிய இயேசு ஒரு ஜெப வீரன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு ஒரு ஜெப வீரன். பாருங்க, இன்றைக்கு உண்மையா நான் சொல்றேன், நம்ம சபையில என்னுடைய வாஞ்சை எல்லாம் என்னன்னா, ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கணும், ஊழியம் செய்யணும். இதுதான் நம்முடைய பிரதான நோக்கம். ஹல்லேலூயா. சபைக்கு வந்து உதவி செய்கிறது, நமக்கு கார் ஓட்டுறது, நமக்கு இது பண்ணுறது, வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு ரெண்டாவது தான். ஆமென். நம்ம ஒரு விசுவாசி என்பது என்னது? நல்ல ஜெபிக்கிறவனாக இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவனாக இருக்கணும், நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கணும், தன்னால் முடிந்தவரை ஆண்டுடைய நாமத்தை பலருக்கு என்ன பண்ணணும்? எடுத்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் நல்ல. பாருங்க, ரெண்டாவது வாசிங்க. பல சமயங்களில் அவர் ஜெபித்தார். ஆண்டவராகிய இயேசு நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பல இடங்களில் ஆண்டவராகிய இயேசு ஜெபித்தார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார், வனாந்திரத்தில் ஜெபித்தார், மலையின் மேல் ஏறி போய் ஜெபித்தார், இடைவிடாமல் பல இடங்களில். வாசிங்க, அடுத்தது வாசிங்க. மூன்றாவது, ஜெபிக்க சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஜெபிக்க சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ அதை தான் நம்மளும் கற்றுக்கொண்டு உங்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தேவனோடு உண்டான ஐக்கியத்தை அதிகப்படுத்தணும். ஸோ இந்த வாரத்தில் அதிகாலையில் தயவு செய்து உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களை வாஞ்சியோடு நாங்கள் அதிகமாக பாரத்தோடு ஆண்டவராகிய இயேசு செய்த ஊழியத்தின் முறையின்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையினால தான் உங்களை இந்த அதிகாலை ஜெபத்துக்கு நாங்கள் கூப்பிடுறோம். என்னன்னா, நீங்களும் தேவனும் ஆண்டவருக்குள்ளாக எப்படி இருக்கணும்? ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எதிரி யார்? நம்ம குடும்பத்தார் யாரும் இல்லை. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம குடும்பத்தார் யாரும் இல்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு யாரும் நமக்கு எதிரி கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரோட சம்டைம்ஸ் நம்ம ஒத்து போகாமல் இருக்கலாம். சிலருடைய குவாலிட்டிஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும், சிலருடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும், சிலருடைய பேச்சு வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும், அவருடைய சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நமக்கு யாரும் என்ன கிடையாது? எதிரி கிடையாது. நோபடி இஸ் அவர் எனிமி. கர்த்தர் நமக்கு கிருபையாக கர்த்தர் அந்த வெளிப்பாடை நமக்கு கொடுக்க வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நம்முடைய சிந்தனைக்கு ஒத்து போகாத சிந்தனை இருக்கிறவங்க கூட நல்லா இருக்கட்டும். ஆமென். அவங்க நல்லா இருக்கட்டும். என்னை விட கூட அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் நமக்கென்று ஒரு எதிரி இருக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கென்று ஒரு எதிரி இருக்கிறான். அவனை நாம் கண்டு கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன். சொல்லுங்க, யாரு? எதிராளியாகிய பிசாசானவன். நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு எதிரியே இல்லப்பா, நான் ஜாலியா வாழுவேன் அப்படி நினைக்காதீங்க. உங்களை அழிக்கிறதுக்கு, உங்க ஜெப வாழ்க்கையை அழிப்பதற்கு, ஆண்டவரோடு நெருங்க விடாதபடிக்கு ஒருத்தன் உங்க பின்னால சுத்தி கொண்டே இருப்பான் என்பதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், எதிராளியாகிய பிசாசானவன், மனிதனுக்கும் தேவனுக்கும் விரோதமாக அவன் தள்ளப்பட்ட அந்த ஒரு பிசாசானவன் நமக்கு எப்பொழுதும் விரோதமாக கிரியை செய்து கொண்டுதான் இருப்பான். ஹல்லேலூயா. உலகம், பிசாசு, மாமிசம். உலகத்தில் உள்ள மக்களை தூண்டிவிட்டு நமக்கு விரோதமாக செயல்படும் போது நம்மளும் என்ன பண்ணிடுவோம்? அந்த சூழ்நிலையில் அவன் அப்படி இருக்கும்போது நானும் அப்படி தான் இருப்பேன், அவன் அப்படி பண்ணும்போது நானும் அப்படி தான் பண்ணுவேன். நமக்கு ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. வேதத்தில் என்று ஒரு கலாச்சாரத்தை வைத்திருக்கிறார். அதன்படி வாழாமல் அவன் செய்கிறதுனால நானும் செய்கிறேன். பிசாசுடைய தந்திரத்துக்கு என்ன பண்ணிட்டோம்? நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். எதிராளியான பிசாசானவன், வாசிங்க, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அவன் ஊர் சுத்துறவன். பிசாசு யாரு? ஊர் சுத்துறவன். நல்ல ஊரை சுத்திக்கிட்டே இருப்பான்.
இந்த சபையை சுற்றி சுற்றி வருவான். அப்போ வெளியே போன உடனே பின்னாலேயே வருவான். அப்படியே லபக்குன்னு என்ன பண்ணுறது, விழுங்கிறதுக்கு. நம்ம தான் என்ன பண்ணோம், எச்சரிப்பாக இருக்க வேண்டும். பாருங்க, நமக்கென்று ஒரு எதிரி இருக்கிறான். ஆண்டவரோடு நெருங்க விடாதபடிக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல், சும்மா சாதாரண ஆள் இல்லை. அவனுக்கு தெரியும், இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம். இனி சீக்கிரத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் வருகை வரும்போது இந்த பழைய பாம்பாகிய இந்த வலு சர்ப்பம் கட்டப்பட்டு பாதாளத்திலே தள்ளப்படும் என்பதை அவன் அறிந்து, இந்த பூமியிலே தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள் யாவரும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பேசுகிற என்னையும் எப்படா இவனை காலி பண்ணலான்னு சொல்லி சுற்றிக்கிட்டு தான் இருப்பான். நம்ம என்ன பண்ணோம், அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, உன்னுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நமக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும் போது, ஒருத்தர் மேலே கோபம் வரும்போது, ஒருத்தரை மன்னிக்காத ஒரு சூழ்நிலை வரும்போது, ச்சே நம்ம அப்படி இருக்கலாமா, நான் யாரு, ஏசப்பா பிள்ளை. ஹல்லேலூயா. நான் ஏசப்பா பிள்ளை, நான் எப்படி அப்படி இருக்க முடியும், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அவனை விரட்ட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எதிரி யார், எதிர் வீட்டுக்காரங்க இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை, நம்ம குடும்பத்தார் இல்லை. பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை, போராட்டம் இல்லை. யாரோடையும் இந்த நாட்கள் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, டோன்ட் ஆர்கியூ வித் பீப்புள். யாரோடையும் என்ன பண்ணாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க. நம்ம அவங்களோட நமக்கு பிரச்சனை இல்லை, அவங்களோட பிரச்சனை இல்லை. பிரச்சனை எல்லாம் அவங்களுக்குள்ள இந்த கிரியை செய்கிற ஒரு கிரியை தான். அதனால நம்ம என்ன பண்ணிடணும், கர்த்தர் மேலே பாரத்தை வச்சிடணும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா. எதிராளியானிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தேவனோடு நீங்கள் நெருங்கினீங்கன்னா உங்களை அப்படியே பின்னால் ஷர்ட்டை பிடிச்சி இழுப்பான், உங்கள் சாரியில் பின்னால் பிடிச்சி இழுப்பான். நீ என்ன போகாத, பக்கத்தில் போகாத. ஆண்டவர் கிட்ட போயிட்டீங்கன்னா என்னால் உன்னை தொட முடியாது, உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை என்னால் தடுக்க முடியாது. நீ என்ன பண்ண, பக்கத்திலே போக விடாதபடிக்கு தடுத்து கொண்டே இருப்பான் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் இந்த வாரத்தில் ஒழுங்காக ஜெபிக்கலையா, உடனே புரிஞ்சுக்கணும், சாத்தான் என்ன பண்ணிட்டான், லபக்குன்னு விழுங்கிட்டான். அவன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணினோம், வெளியே வந்துடணும். ஹல்லேலூயா, சோத்திரம். பாருங்க, சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய கிரியைகள், சாத்தானுடைய தூண்டுதல்கள், போ போய் சண்டை போடு, போ போய் கேளு, போ இப்படி செய், இதெல்லாம் என்னது, சாத்தானுடைய தூண்டுதல்கள், சமாதானத்தை கெடுக்கிற இப்படிலாம் வரும். பாருங்க, சூழ்ச்சிகள். சாத்தான் என்ன பண்ணுவான், சூழ்ச்சின்னா என்னது, அப்படியே ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணுறது, அவங்களை எப்படியாவது குழிக்குள்ளே தள்ளுறது. தாக்குதல்கள், சாத்தான் நம்முடைய சிந்தையை தாக்குவான், சாத்தான் நம்முடைய சரீரத்தை தாக்க முயற்சி பண்ணுவான். பயமுறுத்துதல். பயமுறுத்துதல்னா என்னது, இப்படிலாம் நடக்கும்பா, உனக்கு இப்படி ஆகிடும், உனக்கு அப்படி ஆகிடும், இப்படிலாம் பயமுறுத்துதல். ஒரு பக்கம் வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பார், வாக்கு தத்தத்தை கிட்ட நெருங்க விடாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணுவான், சூழ்நிலைகளை காட்டி என்ன பண்ணுவான், பயமுறுத்துவான். இதெல்லாம் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா. தந்திரங்கள், கிரியைகள், தூண்டுதல்கள், சூழ்ச்சிகள், தாக்குதல்கள், பயமுறுத்துதல், இதெல்லாம் யாருடைய வேலை, சாத்தானுடைய வேலை. ஹல்லேலூயா. அவன் ரொம்ப அழகாக சிரிச்சிட்டுலாம் வரமாட்டான், அதே மாதிரி 2 கருப்புக்கு துணி போட்டு கொம்பு வச்சிட்டுலாம் வரமாட்டான். பல விதமான விதங்களிலே நம்மை தாக்குவான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு, ஏன்னா அவன் நல்லாவே தெரியும், அவனுக்கு இந்த மனுஷன் முழங்கால் போட ஆரம்பிச்சான்னா அவன் வாழ்க்கையை யாராலையும் தடுக்க முடியாதுப்பா. அவனுடையும் அவன் சந்ததியும் யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அவன் வாழ்க்கையில் யாரும் அவனை ஒன்றும் தொட முடியாதுன்னு தெரியும். அதனால தான் ஜெபிக்க விடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவான், தடை செய்வான். ஜெபிக்கிறதுக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசுவுக்கே எதிரி இருந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிரி இருக்குமா, இருக்க மாட்டான், கட்டாயமாக இருக்கு.
ஏன்னா பைபிள் அதானே சொல்லியிருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்க. தெளிந்த புத்தியாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, முதலாவது எதிரி பாவமாகிய எதிரி. சொல்லுங்க எல்லாரும், பாவமாகிய எதிரி. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே அப்படியே 100க்கு 100 அப்படியே பரிசுத்தமாயிட்டோன்னு ஆண்டவர் தொட்டிலேருந்து அப்படியே மேலே கொண்டு போயிடுவார். நம்மளை தொட்டிலேருந்தே அப்படியே பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பார். இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் நம்மளை வச்சு நம்மளை உருவாக்கி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது பாவமாகிய எதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசாசு பாவத்தை செய்ய தூண்டுகிறவன், பாவத்தை செய்வதற்கு சூழ்ச்சிகளை செய்கிறவன், பாவத்தை தந்திரமாய் செய்ய வைப்பவன் என்பதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். வாசிங்க. பாவம் நம்முடைய ஜெப வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு, பாவம் நம்முடைய ஜெப வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதிரியாய் இருக்கிறது, எதிரியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா பாவம்னா என்னன்னு நமக்கு தெரியணும், எது பாவம் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பாருங்க, வாசிங்க. பாவம் செய்கிற மனுஷன், பாவம் செய்கிற மனுஷன் ஜெபத்தை நிறுத்துவான், ஜெபத்தை நிறுத்துவான். ஜெபம் செய்கிற மனிதன், ஜெபம் செய்கிற மனிதன் பாவத்தை நிறுத்துவான், பாவத்தை நிறுத்துவான். ஹல்லேலூயா. வாசிங்க திருப்பி எல்லாரும், வாலிப பிள்ளைங்க எல்லாரும், பெரியவங்க எல்லாம் வாசிங்க. பாவம் செய்கிற மனுஷன் ஜெபத்தை நிறுத்துவான், ஜெபம் செய்கிற மனுஷன் பாவத்தை நிறுத்துவான். ஹல்லேலூயா. உண்மையா டெய்லி காலையில் எழுந்துச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற மனிதன் பாவத்தில் விழமாட்டான். கர்த்தர் அவனை பாதுகாப்பார். கர்த்தர் அவனுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். பாருங்க, அடுத்தது வாசிங்க. பாவம் நம்மை தேவனுக்கு முன்பதாக குற்ற உணர்வை உண்டு பண்ணுகிறது. பாவம் நம்மை தேவனுக்கு முன்பதாக குற்ற உணர்வை உண்டு பண்ணுகிறது. சே, தப்பு பண்ணிட்டேனே, சே இதை பண்ணிட்டேனே, சே இந்த அசிங்கத்தை நான் பண்ணிட்டேனே, இது வெளியே தெரிஞ்சா எப்படி இருக்கும், இது ஆண்டவருக்கு என்னால் மறைக்க முடியாதே, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன்னா ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன கொடுக்குதான், ஒரு குற்ற உணர்வை கொடுக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பாவ அறிக்கை ஜெபம் செய்து இயேசுவின் இரத்தத்தாலே நம்ம கழுவப்பட்டு கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, பகலின் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, எல்லாரும் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போகிறான் என்றால் அதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை என்கிற பாவம் தான். ஹல்லேலூயா. அது அவ்வளவு நாள் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு சொன்ன உடனே ஆதாம் ஓடி வருவான். ஆண்டவரோடு வந்து டெய்லி அவங்களோட நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஆண்டவரோடு இருந்துச்சு, ஐக்கியம் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு அந்த பாவம் அந்த 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 பாம்பின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த கனியை புசித்தார்களோ அன்னைக்கே அவன் தேவனை விட்டு விலகி போனான். ஹல்லேலூயா. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே என்ன பண்ணா? ஒளிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒளித்து கொண்டது அது அவன் நினச்சிக்கிட்டான் ஆண்டவர்கிட்ட இருந்து ஒளித்து கொண்டா தப்பிச்சிடலான்னு. அது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்றது அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து நம்ம விலகி ஒளிந்து கொண்டால் அது நமக்கு பாதுகாப்பு இல்லை, அது சாத்தானுக்கு கொண்டாட்டம். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து ஒளிந்து கொண்டு நான் விலகி நான் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து பாஸ்டர் கிட்ட இருந்து எப்படியாவது மறைஞ்சிக்கலாம், பிளாக் பண்ணிடலாம். அது யாருக்கு ஆபத்து? நமக்கு தான் ஆபத்து. நான் ஆண்டவரை விட்டு விலகி போனேன்னா அது நான் ஒளிந்து கொண்டேன் என்றால் அது சாத்தானுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. எப்படி? சாத்தானுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி.
ஆண்டவரோடு இருக்கும்போது அவனால் ஒன்றும் பண்ண முடியல ஆதாம. ஆண்டவர் கொஞ்சம் ஆண்டவர் ஒரு பக்கம் அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் அப்படியே உலகம் முழுசும் ஆவியானவராக இருக்கிறார். ஆதாம் ஏவாளும் கூட சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. தனியாக இருக்கும்போது தான் என்ன பண்ணிட்டான் பிசாசு, தந்திரமாய் உள்ளே நுழைந்து விட்டான். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நீங்களும் நானும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளை நியாயப்படுத்துவான் சாத்தான், நம்மளையே தப்பு செய்ய வச்சுட்டு நியாயப்படுத்தவும் வைப்பான். அவங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இவங்கெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க ஜெபிக்கிறாங்களா? சர்ச்சுக்கு ஜெபத்துக்கே 25 பேர் தானே வந்தாங்களா? மீதி உள்ளவங்களாம் எங்கே போயிட்டாங்க? 25 பேர் வந்தாங்கல்ல, நானும் அங்கே இருக்கணும்ல அப்படின்னு ஆவியானவர் சொல்லுவார். சாத்தா என்ன சொல்லுவான், ஓ அவ்வளோ பேர் இருந்தாங்கல்ல, எங்கே போயிட்டாங்க? அவங்களும் தான் பிஸி, நானும் தான் என்னது பிஸி. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நாட்களில் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் எச்சரிப்பா இல்லை என்றால் எதிரியின் தாக்குதல்களிலே நாம் சிக்கிக்கொள்ளுவோம் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 51 அதிகாரம் 3வது வசனம், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிற்கிறது. ஹல்லேலூயா. உணர்வுள்ள ஒரு தேவ மனிதன் தான் பாவம் செய்துட்டான், அவனுக்குள்ள குற்ற உணர்வு வந்துடுச்சு. ஆண்டவரோடு அவனால் ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, ஆண்டவரோடு நெருங்க முடியல. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிற்கிறது. அவ்வளோ ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்கிற தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீது இப்போ சொல்றாரு, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிற்கிறது. என்னால் ஜெபிக்க முடியல, நான் செய்த பாவம் என்ன குற்ற உணர்வு உண்டாக்குது, நான் செய்திருக்க கூடாது. இந்த நாளில் பாவம் என்கிறது ஒரு எதிரி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த எதிரிக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பாவம் செய்துட்டு மன்னிப்பு கேட்டு திருவிருந்து எடுத்துட்டு பாவத்தோடைய வாழ்ந்து பரலோகம் போக முடியாது. நம்ம நினச்சிக்கலாம் ஆண்டவர் மன்னிப்பார், ஆனால் அவருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 51:11 வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை என்னை விட்டு தள்ளாமலும். பாருங்க, ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவரோடு உண்டான உறவிலிருந்து என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தயவு செய்து இந்த ஆண்டில் எதை இழந்தாலும் தேவ சமூகத்தை இழக்காதபடி பாதுகாத்து கொள்ள தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, உமது சமூகத்தை நான் விட்டு விலகாதபடி, அது என்னை விட்டு எடுத்து போடாதபடி நான் பாதுகாத்து கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. எதிராளியான சாத்தானுடைய தந்திரத்துக்கு நான் சிக்கிக்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாது இருங்கப்பா. எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய சமூகம் நமக்கு இருந்தா அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. பாருங்க, எது பாவம், வாட் இஸ் சின், எது பாவம்? நிறைய காரியங்கள் இந்த புதில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. நிறைய பேர் பாவம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்ச்சுக்கு வராமல் தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இப்படிப்பட்டது தான் பாவம்னு நினைக்கிறாங்க. அது வெளியரங்கமான பாவம், அது தவறு தான். அது பாவத்தின் கிரியைகள், பாவ பழக்க வழக்கங்கள். ஆனால் பாவம் எது என்பது நமக்கு நல்லா தெரியணும். விபச்சாரம், கோபம், பிடிவாதம், மோசமான குணம், மோசமான நினைவுகள், கசப்பு, தூஷித்தல், வீம்பு, கொடுமை, களவு செய்தல், கபடு, குறை சொல்லுதல், சபித்தல், பேராசை, பண ஆசை, கீழ்ப்படியாமை, குடிப்பழக்கம், வேசித்தனம், இழிவான ஆதாயம், வெறுப்பு, ஓரினை சேர்க்கை, விக்கிரக ஆராதனை, பொறாமை, சோம்பேறித்தனம், அன்பற்ற தனம், பொய் பேசுதல், மட்டம் தட்டுதல், கொலை செய்தல், முறுமுறுப்பு, பெருந்தீனி, ஜெபமில்லாமை, பெருமை, சண்டை போடுதல்,
முரட்டாட்டம் பண்ணுதல், பாருங்க இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் பாவம் தான். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய குணாதிசயம் இல்லாத எதுவுமே தேவனுக்கு பிரியம் இல்லாத. நம்ம அப்பா ஏசப்பாக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் என்னது? சத்தமா சொல்லுங்க, பாவம். அது நம்முடைய ஜெபத்துக்கு எதிரியாக இருக்கிறது. ஸோ இந்த நாளில், இந்த வருடத்தில் நாட்கள் ஆண்டவர் நம்மை பாருங்க. நான் என்னுடைய வேலை என்ன தெரியுமா? பியூட்டிஷியன் வேலை. என்ன வேலை? சத்தமா சொல்லுங்க. மணவாளனுக்கு மணவாட்டியை அலங்கரிக்கிறது தான் என் வேலை. ஹல்லேலூயா. புரியுதா? சத்தமா சொல்லுங்க, என்ன வேலை? ஆமாம், நீங்களும் நானும் யார்? மணவாட்டி. மணவாளனாகி ஆண்டவராக இயேசுவுக்கு என்ன அலங்கரிப்பு? அழிவில்லாத அலங்கரிப்பு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வேலை? அழிந்து போகாத அலங்கரிப்பினாலே சபையை அலங்கரிப்பது தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மகிமையான ஊழியம் இது. ஹல்லேலூயா. மணவாளன் வரும்போது மணவாட்டி எப்படி இருக்கணும்? நல்ல ஆயத்தமா இருக்கணும். நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணி, வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு, நல்ல தேவனுக்கு பிரியமுள்ள அலங்காரத்தினாலே அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் எச்சரிப்பா இருங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாப்பாராக. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் நல்லவர். 2வதாக ஒரு எதிரி, மன சோர்வாகிய எதிரி. என்ன எதிரி? எதிரி மனசோர்வு. என்னங்க அந்த அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா? ஆட அப்படின்னு. கர்த்தர் நல்லவர். மன சோர்வாகிய எதிரி. சொல்லுங்க, என்னது? மன சோர்வாகிய எதிரி. பாருங்க, இந்த உலகத்துல மன சோர்வாகிய எதிரி. பாருங்க, வாசிங்க. எதிர்பாராத எதிர்மறையான சூழ்நிலைகள். எதிர்பாராத எதிர்மறையான சூழ்நிலைகள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்ச மாதிரிலாம் அப்படியே அப்படியே இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகும் அப்படின்னு நமக்கு நினைக்க கூடாது. இந்த இசிஜி ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? இப்படி 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 இருக்கு. அப்படியே மேலே கீழே மேலே கீழே இப்படி தான். இதுதான் வாழ்க்கை. அப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்றாலே எதிர்பாராதான எதிர்மறையான சூழ்நிலைகள்லாம் வரும். திடீரென்று நோய்கள், திடீரென்று குடும்பத்தில் பிரச்சனைகள், திடீரென்று வேலை வாய்ப்பு, வேலை இழப்புகள், திடீரென்று எதிர்பாராத சூழ்நிலை. இப்போ யோசிச்சு பாருங்க, கடந்த 5 நாட்களாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளில், கலிஃபோர்னியாவில், லாஸ் ஏஞ்சலஸில் ஃபுல்லாக தீ, காட்டு தீ பரவிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள கோடீஸ்வரங்க, பணக்காரங்க இருக்கிற இடம் அது. நினச்சி பாருங்க, உலகத்திலேயே இருக்கிற கமலா ஹாரிஸ் பிரசிடெண்ட்டாக நின்னவங்க வீடு கூட எரிஞ்சு போச்சுன்றாங்க. பெரிய பெரிய பணக்கார அந்த ஹாலிவுட்டில் உள்ளவங்க எல்லாம் கோடி கோடி கோடி, 1000 கோடி, 10,000 கோடின்னு சொல்லி அவங்களுடைய சம்பளம், அவங்களாம் இப்போ சினிமாவில் நடித்தாங்கன்னா அவங்களுடைய வீடுகள்லாம் இப்போ இதுவாகி போச்சு, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பற்றி எரியுது. ஒரு குடும்பம், நேற்றுக்கு நான் அதை யூடியூப்பில் பார்த்தேன், நடு ரோட்டில் நின்றுட்டு அப்பாவும் அம்மாவும் 2 குட்டி பிள்ளைங்க, பயங்கரமான பணக்காரங்க. பிள்ளை சொல்லுது, அம்மா கோ பேக் ஹோம், வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ரோடு தாம்மா நம்ம வீடு அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க? ரோடு தான் நம்முடைய வீடு. எதிர்பாராத எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு என்ன வந்துடுதுன்னா மனசோர்வு வந்துடுது, டிப்ரெஷன், மனக்கவலை. இன்னைக்கு எவ்வளோ பேர் பாருங்க, கடந்ததை நினச்சி 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 வாழ்க்கையில் பாருங்க, நம்ம சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதை தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என்ன இது இல்லை, நடப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, அன்றியும், வசிங்க அந்த வசனத்தை, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, வசிங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
எவ்வளோ அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பவுல் சொல்றார், அன்றியும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கூட என்னுடைய ஸ்தாபனத்தில் நான் 13 வருஷம் வேலை பார்த்தேன். நல்ல ஒரு இதுதான், நல்ல ஆண்டவர் என்னை அதிகமாக ஆசீர்வாதமாக தான் வச்சுருந்தார். ஆனால் அந்த இடத்துல சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் மாறும்போது நல்ல தெரிஞ்சுது, இந்த சூழ்நிலைகள் மாறுவது கர்த்தர் என்னை இந்த இடத்த விட்டு வேற ஒரு விதமாக நடத்த போகிறார் என்பதை என்னால் என்ன பண்ண முடிந்தது, நல்லாவே உணர முடிஞ்சது. ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது நம்மளால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு. 2022ஆம் ஆண்டில் நான் ஹாஸ்பிட்டல், எங்கள் அப்பாவோட 80 முறை கிட்ட எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கிறோம். அதெல்லாம் உண்மையாக ஆண்டுடைய வசனம் இல்லைன்னா நான் ரொம்ப டிப்ரெஷனில் போயிருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது, அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா. ஆனால் அப்பா சொல்லுவாங்க, எல்லாமே நன்மைக்காக தான்ப்பா நடக்குது, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது, தேவ திட்டம் நிறைவேறுது, நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு நாள் துத்திப்பட்டிலேருந்து நாங்கள் காரில் வரோம். நான் ரொம்ப மனசு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. என்னை பார்த்து சொன்னாங்க, மன தைரியம் தேவைப்பா. நான் சொல்லணும் அப்பாவுக்கு, அப்பா எனக்கு சொல்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரோம். சொல்ல, மன தைரியம் இருக்கணும்ப்பா உனக்கு. உண்மையாக பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற ஒரு தைரியம். ஹல்லேலூயா. எதிர்பாராத எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது, நம்ம எல்லாருக்கும் ஒரு கல்யாணம்னு பண்ணும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சில சூழ்நிலைகள் சில கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம இப்படிலாம் வேலையில் இருந்தால் கர்த்தர் நம்ம இப்படிலாம் வச்சா நல்லா இருக்கும், நல்லது தான். ஒரு வீடு இப்படி இருந்தால் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை சில பாதைகள் வழியாய் கொண்டு போவார். அந்த பாதை வழியாய் கொண்டு போகும்போது நம்ம மன சோர்வுகள் அடையக்கூடாது. ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்தது, எதிர்மறையான சிந்தனைகள். பாருங்க, எனக்கு தான் இப்படி ஆகிப்போச்சு, என் வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு தான் சொல்லி நம்மளையே நம்ம என்ன பண்ணிக்கொண்டது, காயப்படுத்தி கொண்டு நம்மளையே நம்ம என்ன பண்ணிக்கொள்றது, விரக்தியான ஒரு வாழ்க்கை வாழுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. எதிர்மறையான பேச்சுக்கள், எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருக்கு. சே இப்படி ஆயிடுச்சு, சே அப்படி ஆயிடுச்சு. என்னங்க, நான் வாழ்கிற இடம் தான் இப்படி இருக்குது. போய் பாருங்கள், உத்தரப்பிரதேஷ் போய் பாருங்கள், பீகார் போய் பாருங்கள், இப்போ ரஷ்யாவில் போய் பாருங்கள், அங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. போய் இஸ்ரேல் நாட்டை போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. கர்த்தர் நம்ம எவ்வளவா ஆசீர்வாதமாக வச்சுருக்கார் தெரியுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எவ்வளவா ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அநேகருக்கு அவங்க மனசோர்வில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பாருங்கள், ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வசனம் சொல்றாரு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து, அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல், சோர்வு, ஜெபத்துல ஒரு பெரிய சோர்வு வரும், ஜெபிக்க விடாதபடிக்கு ஒரு சோர்வு வரும். சில காரியங்கள் தாமதிக்கும் போது சோர்வு வரும். சில காரியங்கள் எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கும், அப்போ சோர்வு வரும். ஆனால் பாருங்க, லூக்கா அதே அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுது, அந்தபடியே சோர்ந்து போகாமல், அந்தபடியே அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் சோர்ந்து போகாமல். ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க சோர்ந்து போகாமல் அவங்க செய்தாங்க. சோர்ந்து போகாமல் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டுட்டு, அவர் நீடிய பொறுமையாய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியை போல இருப்பாரோ என்று சொல்லி அந்த முந்தின வசனங்களை குறித்து சொல்லுகிறது. 8வது வசனத்தில் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ரொம்பலாம் லேட் பண்ண மாட்டாருங்க.
இரவும் பகலும் நீங்கள் முட்டி போட்டு ஆண்டவரிடத்துல எந்த காரியத்துக்காக நீங்கள் போராடுகிற காரியத்துக்காக இந்த வருஷத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சீக்கிரத்திலே உங்களுக்கு அந்த காரியத்திலே ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் மன சோர்வை உண்டு பண்ணி ஜெபிக்கலான்னு உட்கார்ந்த உடனே அந்த சூழ்நிலையை ஞாபகப்படுத்துவான், அந்த மனிதனுடைய முகத்தை காட்டுவான், அந்த மனுஷியுடைய முகத்தை காட்டுவான். இதெல்லாம் கொண்டு வந்து மன சோர்வை உண்டு பண்ணி ஜெபிக்க விடாம பண்றது தான் சாத்தானாகிய எதிரியின் தந்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தயவு செய்து இந்த எதிரியின் தாக்குதலுக்கு நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளாதபடி எச்சரிப்பாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன். யோசிச்சு பாருங்க, அவனுக்கு சோர்வு. எலியா கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆண்டவர் ஆர்ப்பரித்து பாகால் தீர்க்கதரிசிகளை அழித்து போட்ட வல்லமையான ஊழியக்காரன். இப்பொழுது என்ன நடக்குது வாசிங்க. ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஹல்லேலூயா. இது பிசாசுடைய பயமுறுத்துதல். ஹல்லேலூயா. அந்த எசபேல் பயமுறுத்தின உடனே இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இவனுக்குள்ள பயம் வந்துருச்சு. போதும் கர்த்தாவே, நான் அசிங்கப்பட்டு இந்த அம்மா கையில் சாகிறதுக்கு நீங்களே என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சூறை செடி கீழே நான் சாப்பிடாமலே பட்டினி கடந்து கூட செத்துடுறேன். ஆனால் அந்த எசபேல் கையில் போய் என்னால் சாக முடியாது, என்னை எடுத்துக்கொள்ளுங்க, போதும் கர்த்தாவே. பாருங்க, சோர்வு, மன சோர்வு. இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால ஒவ்வொருடைய மன சோர்வுகளை கர்த்தர் நீக்கி போடுவாராக. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள்ளாக இருக்கிற எல்லா மன சோர்வுகள் நீங்கி போடுவதாக. பிள்ளைகளை குறித்த சோர்வு, சில பிள்ளைகளால் குடும்பங்கள்ல எவ்வளோ மன சோர்வு இருக்கும். அதனால ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. ஒரு நாளும் நிறுத்திடாதீங்க. தேவனோடு உண்டான உறவில் ஒரு நாள் அது கட்டாகாம பார்த்துக்கோங்க. மனசோர்வு உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்காதபடி, அந்த எதிரிக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் சொன்ன நேரம் ஆயிட்டு போகுது. ஆனால் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி, அதிக வேலையாகிய எதிரி, சத்தமா வாசிங்க. அதிக வேலையாகிய எதிரி. ஆமா, அதிக வேலை அப்படின்னு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபமே பண்ண மாட்டாங்க. பயங்கரங்க, நாங்கெல்லாம் பயங்கரமா வேலை செய்யறோங்க, நாங்கெல்லாம் எப்படி உழைப்பாளிங்க, அதனால ஜெபிக்க மாட்டோங்க. நாங்கெல்லாம் யாரு? உழைப்பாளி, அதனால நாங்க ஜெபிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை. உண்மையா சொல்றேன், என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கை இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி. அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். தொடர்ந்து செய்தியை நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் எங்கள் குடும்பமாக மடிப்பாக்கத்திலே வாழ்ந்து வந்தோம். ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் எங்கள் வீடு மடிப்பாக்கத்தில் தான் இருந்துச்சு. என்னுடைய தகப்பனார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிண்டியில் 28 வருஷம் இன்ஜினியராக வேலை பார்த்தாங்க. எத்தனை வருஷம்? சத்தமாக சொல்லுங்க. 28 வருஷம். 40 வருஷம் இந்தியா முழுசும் வட மாநிலத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம் வட மாநிலங்களுக்கு வருஷம் 4-5 முறை வட மாநிலங்களுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. சென்னை அங்கே மடிப்பாக்கத்திலேருந்து கிண்டியில், பம்மலில், பள்ளிக்கரணையில், நங்கநல்லூரில், மடிப்பாக்கத்தில், கடப்பேரியில், இன்னும் பல இடங்களிலே ஊழியங்களை ஸ்தாபிப்பதற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. சென்னை முழு இரவு ஜெபத்துக்கு தவறாமல் பல ஆண்டுகளாக போயிடுவாங்க. எங்கெங்கெல்லாம் ஜெபம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு நாளும்
போகாமல் இருக்க மாட்டாங்க. குடும்பத்தையும் அவங்க விட்டுறல, குடும்பத்தையும் என்ன பண்ணல, எங்களெல்லாம் நல்லா தான் படிக்க வச்சாங்க, நல்லா தான் பண்ணாங்க எல்லாம். வேலையை ஒரு நாளும் அவங்க தன்னுடைய ஜெபத்திற்கோ ஊழியத்திற்கோ ஒரு சாக்கு போக்காக சொன்னதே கிடையாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பீகார்லேருந்து வந்த மிஷினரி என்கிட்ட சொன்னார், பால் ஏப்ரஹாம், உங்கள் அப்பா 28 வருஷம் வேலை செய்துட்டு இவ்வளோ ஊழியங்களெல்லாம் செய்திருக்காருன்னா எங்களால் நம்பவே முடியலங்க. முழு நேர ஊழியக்காரங்களை இன்றைக்கி ஒரு சபை வச்சுட்டு அதுவே ஃபுல் டைம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள் அப்பா 15-16 இடத்துல ஊழியங்களை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. 40 வருஷம் வட மாநிலங்களுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. 28 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலையும் பார்த்துருக்காங்க. குடும்பத்தையும் அவங்க நல்லா தான் பராமரித்து உங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு ஊழியக்காரங்களாக உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி? அவங்களுடைய ஜெப வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உண்டான உறவு தான் அவர்களை அதெல்லாம் செய்ய வைத்தது. உண்மையாக இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சவால். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன். அவங்க ஆனால் ஒரு நாள் கூட வெளியே அதெல்லாம் எதுவுமே காட்டிக்கிட்டதே கிடையாது. நான் இங்கே அப்பா இங்கே வருவாங்க வியாழக்கிழமையெல்லாம் இங்கே வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது நானே கேட்டிருக்கேன், அப்பா ஏப்பா நம்ம வீட்டிலே ஒன்று நடத்த வேண்டியது தானே, ஏன் இங்கெல்லாம் இவ்வளோ தூரம் போனோம் அப்படின்னு. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, அவங்க போட்ட விதைகள் எவ்வளவாய் மரமாய் மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, எங்கள் அப்பா மாத்திரம் இல்லை, பிரதர் அகஸ்டின், ஜெபக்குமார், அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய வேலைகளில் இருந்திருக்கிறாங்க தெரியுமா. இந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கலில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணார் அவர். பாஸ்டர் தயானந்தன் சீமென்ஸில் ஒர்க் பண்ணார். பிரதர் சாம் ஜெபதுரை அவர் இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணார். எல்லாரும் வேலை செய்து கொண்டு தான் என்ன பண்ணாங்க, ஊழியத்தில் உற்சாகமாக. அவர் சொல்லுவார், காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ட்ரெயினில் போய் என்ன பண்ணுவேன், ட்ராக்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நான் வேலைக்கு போவேன். கர்த்தர் ஏற்ற வேளையில் என்னை ஊழியக்காரனாக, முழு நேர ஊழியக்காரனாக அழைத்தார். இன்றைக்கி பாருங்கள், வாலிப பிள்ளைங்க வீட்டு பக்கத்திலே, நம்ம தெரு பக்கத்திலே இருந்துட்டு ஜெபத்துக்கு வான்னு சொன்னால் டைம் இல்லை. ஆனால் எங்கே, ஆனால் ஜெபம் முடிஞ்ச உடனே 1 மணி நேரம் உட்காந்து பேசுகிறதுக்கும் டைம் இருக்குது. ஹல்லேலூயா. நாட்களில் நம்ம அதிக வேலையாகிய எதிரி. பாருங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்கள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து. பாருங்க, மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு பெத்தானியாவுக்கு கிராமத்துக்கு வந்திருக்கிறார். அந்த கிராமத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய வசனத்தை அவர் போதிச்சுட்டு இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சபையில் வந்து ஆராதனை 168 மணி நேரத்தில் வாரத்தில் ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் தான் நடக்குது. அந்த நேரத்தில் நான் வேலையில் இருக்கிறேன், அதில் இருக்கிறேன், இதில் இருக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த சாக்கு போக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டார். பாருங்க, மார்த்தாளோ பற்பல வேலைகளிலே செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தாள். ஆண்டவராகிய இயேசு பெத்தானியாவுக்கு வந்திருக்காரு. என்ன ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி! ஆண்டவரோடு நெருங்கி பழகுவதற்கு, அவரை தொட்டு பார்ப்பதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவருடைய காலடியில் உட்காருவதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு! இந்த வாய்ப்பை புரிந்து கொள்ளாமல் இந்த அம்மா கிச்சனில் உட்கார்ந்து சமையல் செய்துட்டு இருக்கிறாங்களே. ஆண்டவர் பார்த்தாரு, என்னம்மா நீ உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீ சரியாய் புரிந்து கொள்ளவில்லையே. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவிடத்தில் வந்து, ஆண்டவரே, வாசிங்க, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நான் எவ்வளவு கவலைப்படுறேன், உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கே கவலை இல்லையான்னு. ஆண்டவர் நினைச்சாருன்னா 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிற ஆண்டவர் வந்திருக்கிறாரு. இந்த அம்மா இப்போதான் போயிட்டு மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
பாருங்க, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். பாருங்க, இயேசு வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஹல்லேலூயா. You are too busy and worried about too many things. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என்ன பங்கு தெரியுமா? தேவ பிரசன்னம். சொல்லுங்க, தேவ பிரசன்னம். The presence of God. Hallelujah. Praise the Lord. லூக்கா 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டவராய் இயேசு அடுத்த ஊர் பெத்தானியாலேருந்து பக்கத்து ஊருக்கு போயிடுவார். அப்புறம் நீ சமைச்சிக்கோ, அப்புறம் பிரியாணி வச்சுக்கோ, சிக்கன் 65 வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணு, என்னுடைய பாதத்தில் வா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தேவ பிரசனத்தை விட்டுட்டு அப்போதான் ரொம்ப பிஸி. வெள்ளிக்கிழமை ஜெபம், அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம். நம்ம ஒரு 168 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் தேவ ஆலயத்தை தேவ பிரசனத்தை ஐக்கியமாய் கூடி அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த வேலை அந்த வேலை இது வேலை. ஆண்டவர் சொல்வார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், என்னுடைய தகப்பனார் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அவர் கவலைப்பட்டதே கிடையாது. எதை சாப்பிடுவோம், எதை உடுத்துவோம், என்ன பண்ணுவோம், கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே ஆட்டோமேட்டிக்காக ஆட்களை அனுப்பி காரியங்களை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு பேங்க்குக்கு போனால் அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் இருந்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்வாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படிடா அது? அதுதான் தேவ கிருபை, மனுஷர் தயவு. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒரு காலேஜ் அட்மிஷனுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே யார ஐயா பிரைஸ் தி லார்ட் ஐயான்னுவாங்க. நம்ம யாரை நம்ம இவங்கள பார்க்கணுன்னு கூட போக மாட்டோம். நம்ம ஜெபம் பண்ணிட்டு போவோம், ஏசப்பா அந்த இடத்துல ஒரு மனித தயவு எங்களுக்கு யாரும் தெரியாதப்பா, ஒரு ஆளை காட்டுங்க. அங்கே போனால் கரெக்டாக ஒரு ஆள் பிரைஸ் தி லார்ட்னுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். உண்மையாக எத்தனையோ சாட்சி. 11th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்கூலில் ஒரு காரியத்தை நிமித்தமாக வேறு ஸ்கூல் மாறி அது திருப்பி கிடைக்காம போயிடுச்சு. எங்கள் பாட்டி தான் ஜெவமெண்ட் என்னை கூட்டிகிட்டு போனாங்க எம்சிசி ஸ்கூலில். பயங்கர கியூ, ரெக்கமெண்டேஷன், எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அந்த ஹெட் மாஸ்டர் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அவன் பார்க்க முடியல. அந்த ஹெட் மாஸ்டர் அப்படியே வெளியே லஞ்சுக்கு வந்தார். எங்கள் பாட்டி ஒயிட் சாரி போட்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னாங்க. அவரும் பிரைஸ் தி லார்ட்மா அப்படின்னாங்க. இந்த மாதிரி என் பேரனுக்கு ஒரு அட்மிஷன் வேணும். அப்படியே பாக்கெட்லேருந்து பென் எடுத்து என்ன குரூப் வேணும்னு அப்படியே எழுதி சைன் போட்டு ஃபீஸை பே பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் சொல்லாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ரீபா லாமா நாகா தூராபா. எல்லாருமே எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்கலாமா? இந்த நாளில் இந்த வசனத்தை யாரும் அசட்டை பண்ணிடாதீங்க, அற்பமா நினைச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கையின் ஜெப வாழ்க்கைக்கு தடையா இருந்துடாதீங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. பாடுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. இந்த நாளில் கூட இந்த ஜெப ஆவி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்கள் வீடுகளில் போய்
உங்கள் ஸ்பிரிட் ஆவியை அவித்து போடாதபடி ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்க. கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தாக்குதலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே விடுதலை ஆக்கி ஜெப ஆவியினாலே நிரப்பி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற அந்த ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எனக்கு அந்த கிருபை தாருங்க, என் குடும்பத்துக்கு அந்த கிருபை தாங்க, என் பிள்ளைகளுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தாங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.